சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க உடனே. சார், நீங்க சொல்ல போறதை வச்சுதான் கௌஷிக் யாரு எப்படிப்பட்டவங்கிறத எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். என் தங்கச்சியும் அண்ணன் பொண்ணும் அவங்க கிட்ட மாட்டிருக்காங்க சார். அவங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க சொல்ல போற தகவல் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் சார். எனக்கு புரியுது சார். நீங்க சொல்றத கேட்க எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தகவல் தெரிஞ்சுக்கணுமோ கேளுங்க, எல்லாத்தையும் சொல்ல நான் தயாரா இருக்கேன். சார், அந்த கௌஷிக் எப்படிப்பட்டவனு எங்களுக்கு முதல்ல தெரியணும். ஆரம்பத்துல இவங்க கிட்ட ரொம்ப நல்லவனா தான் பழகிட்டு இருந்திருக்கான். திடீர்னு ஒரு சைக்கோ மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கான். அதுவும் இல்லாம இப்போ ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு போயிருக்கான்னா அவன் சாதாரண ஆள் மாதிரி எங்களுக்கு தெரியல சார். அதான் அவனை பத்தி விசாரிக்கலான்னு இங்க வந்திருக்கோம். நீங்க பார்த்த வரைக்கும் அவன் எப்படி, அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா அதை சொல்லுங்க சார். சின்ன விஷயமா இருந்தாலும் அது இந்த கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அவன் எங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணான். அதுக்கு முன்னாடி அவன் படிச்ச ஸ்கூல்ல ஏதோ தகராறு பண்ணி அவனுக்கு டிசி கொடுத்து ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டாங்களாம். என்னோட ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டேஷன்ல தான் அவனை நான் ஸ்கூல்லேயே சேர்த்துக்கிட்டேன். அந்த கௌஷிக்கை நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்ல பையனா தான் தெரிஞ்சான். படிப்புல கூட ரொம்ப கெட்டிக்காரன் தான் சார். ஆனா போக போக தான் அவனை பத்தி எங்களுக்கு தெரிய வந்தது. அவன் மற்ற பசங்க மாதிரி மென்டலி நார்மலான பையன் கிடையாது. நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா எப்போ எப்படி மாறுவான்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அவன் அப்படி மாறும்போது அவன் யார் என்னன்னுலாம் பார்க்க மாட்டான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஓவரா ரியாக்ட் ஆயிடுவான். அவன் எதுக்கு கோவப்படுறான்னு ஒண்ணுமே புரியாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அவன் அப்படி நடந்துக்கிறதுக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? பல தடவை நான் அப்படி பார்த்திருக்கேன் சார். ஒரு தடவை ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு லாங் ஜம்ப்க்கு பசங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பாயிண்ட்ல 4th பிளேஸ்க்கு போயிட்டான். ஃபர்ஸ்ட் 3 பிளேயர்ஸ்க்கு தான் இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்ல கலந்துக்க வைப்போம். அந்த ஒரு பாயிண்ட்ல என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு பிடி மாஸ்டரோட கையை உடைச்சிட்டான் சார். கொஞ்ச நேரம் சும்மா இரு. இல்லங்கோ மேடம், பையனை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலோட லொகேஷனை சார் அனுப்பியிருக்காருப்பா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரூட் சொல்லி போயிட்டே இருங்க. ஓகே மேடம். ஸ்ட்ரைட்டா போங்க. ஏய், ஹாஸ்பிடல் வந்துரும்டி. தாலி கட்ட போறான்டி என் பையன் உன் கழுத்துல. டாக்டர் சொல்லுமா. கண் முழிச்சிட்டாங்க. கௌஷிக், ஆர் யூ ஓகே? ஆனந்தி, ஆனந்தி, எனக்கு ஆனந்தி வேணும். ஆனந்தி, எனக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம். ஆனந்தி வேணும். கௌஷிக், ஆனந்தி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஆனந்தி வேணும். எதையும் மைண்ட்ல போட்டு குழப்பிக்காதீங்க. ரிலாக்ஸா இருங்க. எனக்கு ஆனந்தி வேணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. எனக்கு ஆனந்தி வேணும் டாக்டர். டாக்டர், எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் வேணாம். எனக்கு ஆனந்தி தான் வேணும். ஓகே, ஆனந்தி நீங்க ஆனந்தி பார்க்கலாம். எனக்கு வேணும். அவ எங்க போயிட்டா? முதல்ல நீங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கங்க. ஆனந்தி நான் வர சொல்றேன், சரியா? டாக்டர், ஒண்ணு இல்ல. ஆனந்தி வேணும் டாக்டர். அவ்வளவுதான். ஆனந்தி, ஆனந்தி வேணும் டாக்டர். ஆனந்தி, டாக்டர். ரிலாக்ஸ். ஆனந்தி, மா, பத்திரமா பாத்துக்கங்க, சரியா? டாக்டர், எனக்கு ஆனந்தி வேணும். ஆனந்தி. ஏப்பா சந்திரகாந்த், என் பையனுக்கு ஒண்ணும் ஆகல. அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ல? அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சிவியர் ஸ்டேஜை தாண்டி வந்துட்டான். இப்பதான் அவன் கண்ணு முழிச்சிருக்கான். கண்ணு முழிச்சிட்டானா? என் பையனை போய் நான் பார்க்கலாமா? அவசரப்படாத ராமச்சந்திரா. அவன் உடம்பு அளவுல தேறி இருந்தாலும்
ஆனா இன்னும் மென்டலி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகல. சரி, ஆனந்திங்கிறது யாரு? அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஏன் என்னாச்சுப்பா? கண்ணு முழிச்சதுல இருந்து அந்த பொண்ணு பேரை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்த்தா அவ நார்மல் ஆவான்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்திரகாந்த். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளை இங்கே நான் வர வச்சிருவேன். அது வரைக்கும் என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இல்ல இப்போதைக்கு கொஞ்சம் தூங்க வைக்கிறதுக்காக ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருக்கேன்.